அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 days ஸ்டடி இஸ்லாமிக் துவாஸில் இன்னைக்கு 21வது நாளில் இருக்கும் சகோதரர்களே. இன்றைய தினத்தில் நான் பார்க்க போக முக்கியமான விஷயம் ஒரு துஆ. அந்த துஆ வாழ்க்கையில் எல்லா நாள்லையுமே நம்ம ஓதி ஆகணுங்க. கண்டிப்பாக கழிவறை, அதாவது ரெஸ்ட் ரூம், பாத்ரூமுக்கு போகும்போது ஓதும் கூட துவா. ஏன் சார் பாத்ரூம்குள்ளே போகிறப்பல துவா ஓதணுமா? கண்டிப்பாங்க ஓதணும். ஏனென்று சொன்னால் அந்த வயிற்றில் இருக்க வேஸ்ட்டை வெளியே கொண்டு வருவது அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, பாத்ரூம்ங்கிறது ஷைத்தானுடைய இடம். ஸோ அதில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்ல, அதுக்காக இந்த துவா ஓதணும். உள்ளே போகிறப்ப இடது கால் வச்சு உள்ளே போய் என் கூட சேர்ந்து இந்த துவா ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். இந்த துவா ஓதிட்டு உள்ளே போகணுங்க. ஸோ போயிட்டு வெளியே வரப்ப ரைட் கால் வச்சு வெளியே வரணும். வெளியே வந்தோன்னு என்ன துவா ஓதணும்? அல்லாஹ் நமக்கு பாதுகாத்தான் அல்லவா, அதனால இந்த வஸ்வசாக்கள் கெட்ட விஷயங்கள் உள்ள நடக்காமல் இருக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை பாதுகாத்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதுக்காக வெளியே வந்தோடனே ரைட் கால் வச்சு வெளியே வந்து துவா ஓதணும். என்ன துவா ஓதணும்? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி அப்படின்னு இந்த துவா ஓதணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும். அதாவது நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா அதிகப்படுத்தி தருவேன்னு. நீங்க நன்றி செலுத்துங்கள், வாழ்க்கையின் மாற்றத்தை பாருங்கள். இதேபோல் ஒரு நல்ல துவாவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.